இலங்கை வந்து ஒரு தீவு. அந்த தீவே அண்மித்து ஜப்னான்னு சொல்லக்கூடிய இலங்கையில வடபகுதியில ஜப்னாவில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகான தீவுகள், சின்ன சின்ன தீவுகள், பாரம்பரியமா தமிழர்கள் வாழ்ந்த இடமா வந்து இருக்குது. அதுல 70 தீவு என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் என்னுடைய அம்மாட அப்பா வந்து வாழ்ந்திருக்கிறார். அவருடைய சொந்த இடமா வந்து இருக்குது. அம்மாட இடம் வந்து நீர்வேலி, அப்பாட இடம் வந்து 70 தீவு. அந்த இடத்துல தான் எங்க அம்மா சிறு வயதுல வந்து வாழ்ந்திருக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு தீவுகளுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. நைனா தீவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுளில் போட்டோன்னே நைனா தீவை வந்து காட்டும். அதே மாதிரி 70 தீவு அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 தீவு முருகன் கோயில் தான் எல்லாருக்குமே ஒரு பிரபல்யமான இடமா வந்து இருக்கிறது. 70 தீவில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து தெரியும். 70 தீவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற சிறிய ஒரு படகுல வந்து மெயினாக போகிற இருந்து போகிற போட் வந்து எங்களை விட்டுட்டு போன ஒரு காரணத்தால் 70 தீவு, அனல தீவு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தீவுகள். உண்மையிலேயே சுற்றுலா சென்று பார்க்கணும்னு நினைக்கிறார்கள், எங்கேயாவது தூர போய் பார்க்கணும், வித்தியாசமான ஃபீலிங்ஸை உணரணும் அப்படின்ற ஆக்கள் வந்து கட்டாயம் வலிக்கிட்டு வரலாம். இங்கே உள்ள தீவுகளை, யாழ்ப்பாணத்தோட பக்கத்தில் அண்டி இருக்கிற தீவுகளை வந்து போய் பார்க்கலாம். ஒவ்வொரு தீவு ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 தீவோட சைஸ் இங்கே இருந்து பார்க்க ஒரு கண்மட்டத்தில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. இவ்வளோ வணங்குதா அவ்வளோ? இப்படித்தான் இருக்கும். இங்கே ஒரு 250-300 பேர். எவ்வளோ குடும்பம் இருக்கும் 70 தீவில்? 350 குடும்பம் இருக்கும். அப்போ 70 தீவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். 70 தீவு முருகன் கோயில் இன்றைக்கு கொடியேற்றம். அப்போ வழியில் உள்ள உறவுகள் வந்து சொல்லியிருந்தார்கள், அதான் அந்த 70 தீவு எங்களோட அம்மாட தெரிஞ்ச ஆக்கள் என்ன ஃபோன் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களோட அம்மாட ஊர் தானே, எங்களோட முருகன் கோயிலில் வந்து அங்கே ஒரு கொடியேற்றம் வந்து நடக்குது. முருகன் கோயில் 70 தீவு முருகன் கோயில் என்று சொன்னால் 70 தீவில் உள்ள மக்களுக்கு வந்து தெரியும். அது 70 தீவு மக்களுக்கு வந்து பல புதுமைகள் செய்த கோயிலாக வந்து சொல்லப்படுது. அப்போ அங்கே அந்த கொடியேற்ற நிகழ்வை வந்து நீங்கள் பதிவு செய்து போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்திருக்கிறேன். திரும்பவும் ஒருக்கா 70 தீவு வந்து வருவேன். ஆனால் அதுக்கு இன்றைக்கு வந்து அந்த முதல் நாள் திருவிழாவை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். நானும் இது வரைக்கும் 70 தீவு வந்து பார்த்ததில்லை. அம்மா வந்து கதைகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். 70 தீவில் இருந்து ஊர்காவல்துறை வருவோம், ஊர்காவல்துறையிலேருந்து 70 தீவு போவோம், மணல தீவு போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே உள்ள பழைய ஆக்களையும் என்ன மாதிரி இருக்குது இப்போ 70 தீவு அப்படின்றத வந்து ஒரு வீடியோ பதிவு செய்துட்டு வருவோம். சின்ன போட்டபடியாக தண்ணி வந்து அடிக்குது முகத்துக்கு. கருத்துருவன்னு ஒரு பயமாக இருக்குது. ரைட், ஸ்டாப் பண்ணி வைப்போமா இல்லை பாருங்க? ரைட்டா feeling better 70 தீவை நோக்கி பறந்து கொண்டு இருக்கிறோமா? எழுபதீவு மண்ணில் வந்து காலடி எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோமா? அங்கே போய் இறங்கு தம்பி, இதெல்லாம் எடுப்பாங்க, ஆராத்தியெல்லாம் எடுப்பாங்க, மாடை போடுவாங்க அப்படி நினைச்சு கொண்டு வந்து நாங்கள். ஆனால் எதுவும் இனித்தான் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். ரெண்டா வழியில் உள்ள உறவுகள் இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் பூசை நடக்குதுன்னு சொல்லி அந்த முருகன் கோயில் சக்தி வாய்ந்ததுண்டு இங்கே உள்ள மக்கள் அதை நேசிச்சவை. இப்போ வெளியே உள்ள உறவுகள்லாம் இதை வந்து செய்யணும். அழகாத்தான் இருக்கேன். 70 தீவுக்கு அழகு செய்கிறேன். வணக்கம். என்ன மாதிரி என்ன நீங்கள்? நான் பெரிய கிளிநொச்சியில் வேலை செய்தேன். நீங்கள் கட்சி தானே? கிளிநொச்சியில் வேலை செய்த நீங்கள். இங்கே முருகன் கோயில் எங்கே இருக்குது? இதால் போய் திரும்பவும் முருகன் கோயில் திருவிழா வெளியில் உள்ள உறவுகள் வந்து சொல்லிச்சுன்னா நாங்கள் தான் அந்த திருவிழா எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவ. சரி. அப்போ இருக்கா அதை முழுமையாக அந்த கோயில், இப்போ கோயிலில் நடக்கிற திருவிழா வந்து லேமஸை போகுது. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கன்னா லேமஸை போதே ஏற்றி விட்டுக்கலாம். ஆட்டோ இல்லைண்ணே? ஆட்டோ இருக்கா? அந்த நினைச்சோ தெரியும், அங்கே நடந்து தான் வரணும் பண்ணுறது. முருகன் நடந்து வாங்கடான்னு. நீங்கள் இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க? என்ன கிளிநொச்சியில் இருந்தால் அப்போ என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஒரு மாதிரி 70 தீவு முருகன் கோயில் கூகுள் மைப்புலேயே அடித்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 தீவு முருகன் கோயில்னு தான் காட்டுது பிரதானமாக.
ஆக்கள் குறைந்த அளவு ஆக்கள் இருக்கணும். ஆனால் இருக்கணும் ஆக்கள் உள்ளுக்கு நிற்கிறான். ஓ சமையல் வேலை வந்து எழுவதீவு முருகன் கோயில் கொடியேற்றம். இன்றைக்கு தான் கொடியேற்றமா? ஓ இன்றைய கொடியேற்றம் நான் நினைக்கிறேன் 10 நாள் திருவிழா இருக்குது. இது தொடர்பாக இங்கே இருக்கிறவர்கள் மற்ற என்ன நடக்க இருக்குது அப்படின்றதையும் முழுமையாக வந்து பார்ப்போம். இங்கே பாருங்க பனம் பழத்துற வாசம் அப்படியே வீசுது, அழகாக இருக்குது. இந்த எழுவதீவோட அழகை குறிக்கிற மாதிரி பன வடலியலை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏராளமான வடலியல் வந்து இருக்குது. அது மாதிரி பெரிய பழங்கால பனையலம் வந்து இருக்குது. இதுதான் முருகன் கோயில். எழுவதீவு முருகன் கோயிலில் வந்து நிற்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா கடலால் வந்தது, தண்ணி இலையெல்லாம் அடிச்சு முகம் கருப்பாக இருக்கு. நான் வெள்ளையான ஒரு படியன் தான், நான் கருப்பாக இருப்பேன். எங்களோட அம்மாவோட பூர்வீக இடத்துக்கு வந்து வந்திருக்கிறன்ற ஒரு சந்தோஷ உணர்வு உள்ளுக்குள்ள தெரியுது எனக்கு. ஏதோ ஆண்ட பூமியடா ஆண்டு உள்ளுக்குள்ள சொல்லு அந்த மாதிரி உள்மனம் குறுகுறான்னு சொல்லுது. என்ன இருந்தாலும் எங்களோட அம்மா தாத்தாவை தெரியாத ஆக்கள் இல்லை, பேரை சொல்லி விடுங்க. அம்மாவோட அம்மா அப்பா வாழ்ந்த இடம். அம்மாவோட சகோதரிகளும் வந்து இங்கே இருந்து வாழ்ந்து தான் வெளிநாட்டுக்கு வந்து போனவ. வாங்க மிச்சத்தை வந்து பார்ப்போம். சித்தியாக்களும் இங்கே தான் திருச்செந்தூர் சுவாமினாலய அனுஷ்டீயமான திவ்யமங்கல மகோத்சவ வைபவகர்மணே ஆரோகணாதிபூர்வம் விசேஷ சுவாமினாலய அனுஷ்டீயமான மங்கள ஸ்ரீமத் தேவபத்ரம் ஏருலபுத்ரம் கண கடல் தனில் ராமோதோடு கலந்தனன் கரணம் யஜனீலகஜேந்திர கணாதிபதி பிரணதோஸ்மி விநாயக கஸ்திமுகம் பிரணதோஸ்மி விநாயக கஸ்திமுகம் சுர கணபதி சுந்தர கேசம் ஆரோகணகால ஸ்வரோ
ஸ்தம்ப பூஜையும் 7:30 மணிக்கு மேல் இருக்கின்ற வேளையிலே வசந்த மண்டப பூஜையானது இடம்பெற்று எம்பெருமான் உள்வீதி வெளிவீதி உலா வசந்த மண்டப பூஜையானது இடம்பெற்று எம்பெருமான் உள்வீதி வெளிவீதி உலா வருகின்ற திருக்காட்சியானது இடம்பெறும். தொடர்ந்து காலை எழுவதீவு வந்து எங்களுடைய அம்மா பிறந்து வளர்ந்த ஊர். அம்மாட அப்பா அப்பாட சகோதரங்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் வாழ்ந்திருக்கணும். இப்போ அண்மையில் சித்தியும் வந்து வாரா, திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து வருவன். இந்த எழுவதீவு முருகன் அப்படின்னு சொன்னால் இப்போ கூகுளில் போய் தேடினாலே முருகனை தான் மெயினாக வந்து காட்டுது. இங்கே வந்து 2 சமயங்கள் இருக்குது, ரோமன் கத்தோலிக்கம் அதே மாதிரி இந்து சமயம். அதில் இப்போ இந்த முருகன் கோயில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. பழைய ஆக்கள் இங்கே இருக்கிற உறவுகள் எல்லாருமே வந்து பார்க்க எங்களோட அம்மாவை தெரியும், அம்மாவோட சகோதரிகளை தெரியும். அவை எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட மக்களோட இருந்தபடியாக இங்கே உள்ள எல்லாருக்குமே ஒருத்தர் தெரிஞ்சிருக்குது. பெரும்பாலான உறவுகள் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கணும். எனக்கு வந்து இப்போ இந்த முதல் திருவிழாவை எடுத்து பதிவு செய்து போடுங்க அப்படின்னு சொல்லி ராசலிங்கம்னு சொல்லக்கூடியவர் இங்கே சொந்த இடமாக கொண்டவர். அவர் வந்து கனடாவில் இருந்து தான் சொன்னார், முதல்ல உங்களோட அம்மாவோட ஊர் எல்லாத்தையும் பதிவு செய்து போடுறீங்க, இதையும் ஒரு பதிவு செய்து போடுங்கன்னு சொல்லி. அப்போ அதன் அடிப்படையில் நான் இங்கே வந்தேன்னா எங்களோட சித்தி அம்மாவை கூட்டிக் கொண்டு வரணும். அவையில கூட்டிக் கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு 4 இடத்தை காட்டி விஷயங்களை சொல்லிவிடும். என்ன அப்போ முதலாவது திருவிழான்றதால வந்துட்டேன். அதால் இப்போ இவாவும் ஒரு பழைய ஆள், கனடாவிலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களோட பேர் நல்லம்மா. அவங்க எங்களோட அம்மாக்கள் எல்லாரையுமே வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் ஒன்றுக்குள்ள சொந்தமாக தான் இருக்கணும். அப்போ இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயில் வரலாறை பற்றியும் சொல்லுங்க. எங்கட பூட்டி ஒரு ஆள் இருந்தப்ப பார்வதின்னு சொல்லி அவன் மனுஷன் தில்லியம்பலம், அவர் தான் அந்த கோயிலை வச்சவர். அம்மா தான் எங்களுக்கு பூட்டி முறை அம்மாண்ட சொந்தங்களுக்கு அப்பாண்ட வழியில தூரத்து சொந்தம். ஆனால் பூட்டி முறை எங்களுக்கு. அப்போ அவ தான் அந்த கோயிலை வச்சவர். தில்லியம்பலம் பண்றவர் அந்த முருகனை உற்பத்தி வச்சுட்டு தில்லியம்பலம் தான் இந்த முருகனை வச்சவர். அவர் வச்சுட்டு அவர்கிட்ட மனுஷத்து பார்வதியும் இருந்தவ, அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அப்படி இருந்த காலத்துல அவ அந்த கும்பாசகம் செய்யறதுக்கு வெளிக்கிட்டு காசு இல்லை தானே அவர் கையில. அப்போ அவர் சொல்லிட்டு போனாலும் தான் அந்த கரூர் பக்கம் போய் காசு தேடி கொண்டு வாரணுண்டு. அப்போ அவன் கனவுல வந்து இரவு சொன்னவர் முருகன், நீ அங்கே போய் அவன் ஒன்றுமில்லாம வருவான், இங்கே உள்ள மக்கள் எனக்கு வந்து குழப்பம் இங்கே உள்ள மக்கள்கிட்ட அதுக்கு நேர்ந்து காசுகள் இருக்குது. அப்போ சொன்னா போல இப்போ அப்படியே அவர் சும்மா வந்துட்டு அதை விட இந்த நேர் அவ இருந்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் ஒரு புதியல் இருக்குது. போய் பாரு, உனக்கு காலடியாளம் இன்னாற்ற பேற்ற காலடியாளம் இருக்கும். போய் பாருண்டா தான் வந்து பார்த்தா அந்த காலடியாளத்தை பார்த்தா கரண்ட் பார்த்தா கொஞ்சம் சில்லற காசு எடுத்து வருவாங்க. அந்த பூட்டியை சில்லற காசு எடுத்தவா அப்புறம் அதை எடுபடையில் புதியல். அப்போ இதே நேரில் பின்னுக்கு இருக்குது மேற்கு கரக்கடியாண்டி. அப்போ அப்படியே அவன் அந்த வரலாறு சொன்னான். அவர் சொல்லிட்டு அவர் சாகிற நேரம் இழுத்தோண்டு இடக்கேக்க ஒன்றும் இல்லை. அவருக்கு அந்த கொரோசனை கொடுக்கணும்னு சொல்லி யாரோ இதால் வரையக்க இந்த மேற்கு வீதியில் அந்த இஞ்சால் வீதியில் மேற்கு தான் இந்த மேற்கு வீதியில் ஒரு சரியாக கிடக்கண்டு ஒரு ஆள் எடுத்தோண்டே கொடுத்து அது கோரோசனை முருகன் கொடுத்து தான் தனக்கு வந்தாண்டு அவர் சொல்லி செத்து வராங்கன்னு சொல்கிறாங்க. கோரோசனை ஒரு ஆள் எடுத்து கொண்டது கொடுத்தது. ஆனால் இந்த மதிலுக்கு பின்னு தான் கிடந்தது. அந்த கோரோசனையை சாப்பிட்டு அவர் சாக போகிற கட்டத்தில் அந்த கோரோசனையை கொடுத்து சொல்கிறதானே அந்த காலத்தில் இந்த கோரோசனை கரைச்சி ஊற்றினா சாவினமண்டு. அப்போ தேடிக்கொண்டு இல்லை இந்த ஊரில் வேணும் வயது முதிர்ந்து இறந்தவரோ அவர் தான் இன்னும் 95 வயது தான் செத்தவர். ரைட். அப்போ அந்த கோயிலை உருவாக்கின அம்மாவும் ஐயாவும் இவையிலும் சொன்னால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஆக்கள் எப்படி எங்கட அப்பாவுக்கு பேர் பூட்டன் மாதிரி தான் அவை ஆக்கள். அப்போ இது ஒரு எப்படி எவ்வளோ காலத்து பழமை வாய்ந்தது என்று நான் எனக்கு தெரியும். அப்படி பார்க்க ஒரு 150 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 150 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் உருவாகி இருக்கு. இந்த முருகன் கோயில் அப்போ இருந்தே பெரும் திருவிழா. எங்கட ஐயாவுக்கு 100 வயது 21ஆம் ஆண்டோட 100 வயது முடிஞ்சது. இந்த 21 அவர்கிட்ட பூட்டி தான் அவ பூட்டி முறையானதா தான் அவள் நாங்கள் இருக்க இருந்தவ, நாங்கள் சின்ன இருக்க அவள் இருந்தவா. அப்போ அது அப்போ அப்பாவோட பார்க்க 150 வருஷத்துக்கு முந்தினா தான் இருக்கும். 150 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பழமை வாழ்ந்தது. அது அவாட பூட்டி சொன்ன கதையண்டைக்குள்ளேயே வந்து நான் என்ன பார்த்தேன் 150 வருஷம் 100 வருஷத்தை விட 150 வருஷம் எஸ்டிமேட். ஏன்னா நான் 51 பிறந்த ஒரு 60 ஆண்டுக்குள்ளே சொன்ன கதை இது. 60ஆம் ஆண்டுக்கு தான் நாங்கள் இருந்தோம். 60ஆம் ஆண்டுக்கு தான். நீங்கள் ஒவ்வொரு வருடமுமே இங்கே வந்து போகிறீங்க அப்படியா? இல்லை நான் கும்பாசத்துக்கு முதல் தேருக்கு அப்படி வந்தேன்னா இப்போ 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்துருக்கேன். அப்போ இப்போ இதுக்குள்ளே பார்க்க நிறைய வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் எல்லாரும்
பாருங்க இந்த முறை இன்னும் கூட வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஆட்கள் எங்களுக்கு ஒரு முக்கியமான செத்த வீடு கனடாவில் நடந்துட்டு ஒரு 33 பேர் பொடியும் இல்லை கூட உறவு காடுறாங்க ஓ உறவு எல்லாருமே ஒன்று உறவு தானே ஒருத்தருக்கு ஒரு புதுமையாக நிகழ்த்தி இருப்பாரு இந்த முருகன் முந்தைய ஒரு வயது போன ஐயா இருந்தவர் வேத ஐயா நாங்கள் சின்னதாக இருக்கேங்க அவர் இறுதி வரையிலும் தான் இங்கே விட்டு போக மாட்டேன் கடைசியாக நடக்க மாட்டான் தான் மகன் கூட்டிக்கிட்டு போகிறவர் நாங்கள் இருக்கிற காலத்தில் என்னதுக்காக அவர் அவர் முருகனோட இருக்கணும் மட்டும் தான் இருந்தவர் அப்போ அவர் இருக்கிற காலத்தில் அவர் அந்த கோயில் ஒன்றும் ஒரு தரம் பரியினம் இல்லை கும்பிடினம் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு திரிஞ்சதால இவர்கிட்ட ஒரு புதுமை காட்டுகிறேன் நான் வந்து பார்க்க கிடைக்கல எங்களுடைய அப்பாக்கள் எல்லாம் துணுக்கால நாங்கள் துணுக்காக தான் இருந்தது அப்போ அவையெல்லாம் வந்து பார்த்தவ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புதுமைகள் காட்டினார் ஓ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வேலை காட்டேக்கல அவர் குழந்தை முருகனாக காட்டினது ஒரு ஆளுக்கு பள்ளி தெய்வானியாக காட்டினா அப்படி அந்த வேலில் தான் காட்டினது ஆனால் எல்லாருக்கும் ஒரே காட்சி இல்லை வேறுபட்டு ஓ இல்லை அப்போ அந்த நேரம் அந்த ஆத்ம சோதி முத்தையான் இருந்தார் அவரே புத்தகம் எழுதி விட்டவர் அதை பற்றி இதை பற்றி ஓ அப்படி ஒரு சக்தி வாய்ந்த முருகனா வந்து இது இருக்கிறதால இந்த காலத்துல உங்களோட பிள்ளைகள் நீங்க எல்லாருமே வந்து இதை வந்து வணங்கி கொண்டிருக்கீங்க சந்ததியா வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களும் வந்து சொன்ன இப்ப வெளிநாட்டுல இங்கே நிக்கிற ஆக்களை விட ஏராளமான பேர் வெளியில இருந்தா நாங்க புல் உதவியே செய்யறோம் இதுக்கு இந்த கோயிலை ஆக்கள் குறைவு தானே நாங்கள் ஆக்கள் இருந்ததோ இல்லையோ ஆனா இங்க வந்து பூசை இதுல வந்து நடந்து கொண்டே இருக்குது ஆனா இப்ப கூகுள்ல போய் தட்டி அடிச்சு பார்க்கல இங்க ஒரு 555 மக்கள் தொகை இதுல இருந்து நீங்க ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே இது சமாதி கொண்டு இருக்கு எங்க அப்பாண்ட அம்மாண்ட சமாதி அது இடையில அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நரசிங்கவரன் ஒன்று இருக்கு அப்புறம் இந்தியாவில் பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு சடபைரவர் கோயில் ஒன்று இருக்கு அதை விட வீரபுத்திரர் கோயில் இந்த இதில் நின்று பெரிய தெப்ப போட்டு கணேசங்கள் அவை கட்டி வச்சு அவை தான் அதை பெருசாக எல்லாம் செய்திருக்கேன் அது இப்போ போன வருஷம் தான் கும்பாசம் நடந்த போனேன் நான் 23ஆம் ஆண்டு நான் மே மாதம் பிப்ரவரி மார்ச்சில் இப்போ நீங்கள் கனடாவில் போய் வாழ்கிறீங்க எழுபதீவு வாழ்க்கைக்கும் கனடா வாழ்க்கைக்கும் என்ன மாதிரி எது உண்மையா மனதால உணர்ந்து சொல்லணும் அதாவது என்ன பிரச்சனைடா நாங்கள் 70 இருந்த காலம் கொஞ்சம் அப்போ புழுவக்கூடாது ஒரு 6 வருஷம் தான் நான் இருந்தேன் 70 மற்றெல்லாம் இருந்த துணுக்காய் இலங்காவெல்லாம் இருந்தேன் ஆனால் எங்களோட ஊரண்டு அந்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறந்து வளர்ந்த எங்களோட இதுகளை பார்க்க ஒரு எனக்கும் ஒரு மனதுக்குள்ள ஒரு எங்களோட அம்மா இது வழியே சின்ன நடந்து தெரிஞ்ச ஒரு வாழ்ந்த இடம் தான் எங்களுடைய அப்பா பிறந்து வளர்ந்த இடம் தான் அம்மா அனலதீவு அப்பா தான் எழுபதீவு அப்படித்தான் எங்கட அம்மாக்கும் அப்பா எழுபதீவு அம்மா அனலதீவு தான் ரெண்டு இடத்துலயும் மாறி மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஆற்றமாலன்னு தெரியல அப்படி கேட்டா தான் தெரியும் வேற யாரையும் கேட்டா அவாக்கு நாகேஸ்வரி பேரா எனக்கு அப்பா ஆக்களை தெரியாது என்ன சொல்லுங்க நான் சின்ன வயதுல போயிட்டு வந்தேன் துணுக்காக்கி அப்போ தேவி எண்டைக்கு வாரது வழியே மற்றபடி அதையும் அப்பா துணுக்காக்கி போனவர் அங்க போனா தோட்டங்கள் செய்யலாம் இல்லை கமம் கிடைச்சி போனாங்க நாங்க அதுக்காகத்தான் கூடுதலா தீவுல இருந்து நிறைய பேர் வயல்கள் செய்யலாம் வெளியேறி அதுக்கப்புறம் அப்படியே போய் வெளிநாடு நாங்க 59 வரையிலும் அனலதிலாம் இருந்தோம் அப்பா அம்மா அப்போ அந்த நேரம் என்ன மாதிரி உங்களோட சாப்பாடு அது அந்த நேரம் கடகம் தான் மெயின் தொழில் என்ன தொழில் கடகம் பத்துறது இந்த நாட்கடகம் இருக்குதானே அதுதான் மெயின் நாங்கள் இருக்கிற காலத்துல சீவிச்சு இப்போ தெரியாம இல்லை நிற்கணும் கடகம் சுலகு அது இதுன்னு சொல்லி அப்படியா சுலகோட நாட்கடகம் பொத்தி அது இந்த கூடுதலாக ஏற்றுறது அதுதான் வெளியே ஏற்றுமதியா ஏற்றுமதியாகும் என்ன முழுக்க பனையால சூழப்பட்டதால ஓலை அந்த நேரம் பனை ஓலைக்கெல்லாம் காசு இல்லை தோட்டத்துக்கு தாக்குறது இப்போ இல்லை பசலை போட்டு தோட்டத்துக்கு தாக்குறே இல்லை அப்போ பனியோரியெல்லாம் ஒரு சீசனுக்கு வெட்டுவோம் நம்மளுக்கு வெட்டி மிரித்து கட்டி அவ்வளோத்தையும் கப்பல் ஏற்றி தான் நாங்கள் அனுப்புவோம் நம்ம வன்னிக்கெல்லாம் வன்னிக்குன்னா இந்த அனலதீவு நானாதீவு காரணர் எல்லாம் போகும் ஏன்னா தோட்டம் செய்கிற முழு பேரும் வேண்டும் நம்ம அதை மட்டை வேலி கிடைக்க வேண்டும் நம்ம அப்போ மிச்சம் ஓலி எடுத்து நாங்கள் தொழில் கடகம் தான் முக்கிய தொழில் அதை கொடுத்து தான் நாங்கள் இருந்து அப்புறம் உங்களுக்கான சாப்பாடு காசு சாமான் பெருமைங்க காசு அதெல்லாம் காசு வரும் எங்களுக்கு இப்போ நாங்கள் கடம்பத்துக்கு இப்போ 6 கடம்பத்துனா 5 ரூபா தான் நாங்கள் ஜீவிச்சு நாங்கள் இப்போ ஒரு கடவை 500 ரூபாய்க்கு ஒரு சனத்துக்கும் பொத்த தெரியும் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு பொத்த தெரியாது அதே இங்கே உள்ள பனையிலேயே இப்போ நல்ல வருமானம் எடுக்கிறதுக்கு இருக்குது என்ன சொல்லுங்கள் இப்போ நாட்டு பிணைஞ்சால் உழைக்கலாம் பனங்கிழங்கு போட்டால் உழைக்கலாம் ஒரு தரம் ஒன்றுமே செய்யணும் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் இப்போதைய ஜென்ரேஷன் அக்கறை செலுத்தினோம் இல்லை என்ன சொல்லுங்கள் வெளிநாட்டால் காசு வருது சிலருக்கு அது அதை மீன்பிடி தொழிற்காரருக்கு மீனை பிடிச்சா கொத்துப்படி சும்மா இருக்கிறவங்க பழகிட்டான்
அப்போ உள்ளாக்கள் எல்லாரும் அந்த கடகம் பொத்துற வேலை ஒரு அப்படின்னு சொல்லணும்னா எங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு முதலாளியே இருந்து அதை கொத்த விட்டு காசு கொடுப்பாரு நினைக்கிறேன். இல்லை அதை எடுத்துக்கொண்டு கடை அங்கால கொடுப்பாரு, யாழ்ப்பாணத்தில் கொடுத்து காசு எங்களுக்கு காசு தருவார். ரைட். அவரோட அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டா அதே மாதிரி இந்த கோயில் சம்பந்தமாக இப்படி வா மாதிரி இருந்த உறவுகள் வந்து வரைக்குள்ள தான் தெரிஞ்சு கொள்ளலாம். நான் வந்து இன்னும் ஒரு 8 நாளால் அம்மாவோட வந்து இந்த ஊருக்கு வந்து வருவேன். அப்போ அம்மாவோட உறவுகள் அம்மாவோட பழைய இடம் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே வந்து போய் ஒருக்கா பார்க்கணும், இது செய்யணும்ன்ற ஒரு இது. ஆனால் அவ இருந்த இடம் இதில் தான் கிட்ட, சின்ன கிளியனாக்கள் இருந்த இடம் இதில் கிட்ட, இதில் பக்கத்தில் தான். சின்ன கிளியிட வீரன் தான் நான். அப்போ பார்க்குறாக்கள் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, சந்தோஷம். அப்போ அடுத்த சந்திப்போம், மற்ற நாளுக்கு போய் சந்திப்போம். அன்னதான மண்டபமா அளவான மண்டபம் ஆக்கள் கேட்ட நான் இது செய்ய போறேன் யூடியூப். அடே நம்மள நாமா கோயிலை வந்து பார்த்துட்டு 70 என்னென்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணா வந்து ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்கிறார். என்ன பேர் என்ன கூட? யோகான்னு சொல்லக்கூடிய அண்ணா ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்கிறார். அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து எங்களோட அம்மாக்கள் இங்கே வாழ்ந்த முழு இதுவும் தெரியும். அவரும் வந்து இப்போ 20 வருட காலமாக இங்கே வந்து போய் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார், அழகான வீடு ஒன்று கட்டி. இங்கே வீடு கட்டுறன்றது வந்து வெளியே கட்டுறதை விட பல மடங்கு டபுளுக்கு கூட 70-80,000 ரூபாய்க்கு மணல் கிடைக்குமெண்டா இங்கே வந்து சேர 1.5 லட்சம் ரூபா ஒரு 1,70,000 முடியும், லோட்டுக்கு முடியும் அப்படி ஒரு இதில். ஆனால் அப்படி இருந்தும் இங்கே வீடாக கட்டி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வாழ்ந்தவர் இந்த இடத்த வந்து விரும்பி வந்து இருக்கிறார். என்ன தாங்கள் வாழ்ந்த இடம் எங்களோட இடத்துல இருக்கல என்னென்று சொன்னீங்கன்னா எங்களோட இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வராது. அந்த உணர்வு நீங்கள் எங்கே தான் நின்றாலும் அங்கே இருக்கிற இந்த நாட்டுக்கு வந்துடுறேன் கேட்க உண்மையாக சொல்ல நம்புறீங்களா? 35 வருஷத்துக்கு பிறகு நான் இங்கே வந்துடுறேன் கேட்க ஏர்போர்ட்டில் இங்கே ஃப்ளைட்டிலேருந்து இறங்கின உடனே மண்ணை தொட்டு கும்பிட்டேன். அப்படி 35 வருஷம் அந்த மற்ற நாட்டில் இருந்த வழி இதுக்கு இறங்கினோடனே எனக்கு எண்ணி அறியாமல் ஒரு உள்ளுணர்வு வந்து பாருங்க. அது ஆனால் அதுலேயும் எனக்கு உள்ளுக்கு ஒரு இருக்குது, இது சிங்களமன் தமிழ் மண்ணு எங்களுக்கு ஒரு பெரிய மனதிலேயே பிரித்து ஆழமாக பிரித்து விட்டுட்டாங்க. அப்படி இருக்க சிங்கள மண்ணோ தமிழ் மண்ணோ நான் பிறந்த மண்ணுட்டு கும்பிட்டேன் வரைக்குள்ள. உண்மையிலேயே அதை விட ஃபீலிங்ஸை இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே உள்ள ஆக்களுக்கு இந்த இங்கே நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, இங்கே ஒரு விஷயத்தையும் எடுத்து கதைக்கிறது, அந்த உணர்வுகளை பற்றி விளங்கப்படுத்துகிறேன்னா சோட்டா சொல்ல போனால் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கேங்க உங்களோட அம்மா அப்பாவோட பெருசாக கதைக்க மாட்டீங்க, இது செய்ய மாட்டேங்க, உங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அதுவே கொஞ்சம் லோங்காக போனால் அம்மா அப்பா வேறு அருமை பிரிஞ்சிருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியும். அது மாதிரி தான் தாய்நாட்டை விட்டு பிரிஞ்சோன்னு இங்கே இருக்கும் மட்டும் அது இப்போ எங்களுக்கு எல்லாம் இப்படி தெரியாது. அது அங்கால போயிட்டு வேற்று மக்களோட வாழைக்குள்ள அந்த உணர்வு வித்தியாசமாக இருக்கு. அதே மாதிரி 70 ஒருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கல 70 விட இந்த சைட்டை கொண்டு வந்து காட்டினார். இதில் எல்லாம் சும்மா விலை எறிஞ்சா மீன் நோமலாக கொழுவி வருமாண்ட என்ன வேலையெல்லாம் போய் இதில் போய் வேலையை போட்டு டக்குன்னு பிடிச்சோண்டு வருது. இப்போ நாங்கள் இந்த வியூவை வந்து ட்ரோனில் இருந்தும் காட்ட போகிறோம். பழைய வைரம் பாஞ்ச மரங்கள் பார்க்கணும்னா அது இங்கே தான் பார்க்கலாம் போல. வேறு இடங்களில் இருக்கிற மரங்களை விட ஹைட்டும் பயங்கர உயரமாக இருக்குது. அதே மாதிரி பனங்காய் இப்போ சீசன் என்ன எல்லா மரத்துலையுமே பனங்காய் வந்து தேவையான அளவு வந்து இருக்குது. பணம் மரத்துற முக்கியத்துவம் வந்து அதையும் பொருளாதாரமாக மாற்றலாமா? நிச்சயமாக மாற்றலாம். உண்மையிலேயே அது இப்போ தனியாக வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் இந்த வெளியே போய் இருக்கிற ஆக்கள் இப்போ எங்கட சைட்ல எல்லாம் வந்து ஏராளமான உறவுகள் இங்கே இருக்கிற ஆக்கள் இருக்கிறீங்க. இந்த காணிகள் எல்லாத்தையும் நீட் பண்ணி விட்டீங்கன்னா 70 ஒரு அழகான இடமா வந்துடும். இப்போ சொல்லிக்கல இப்போ வரைக்குள்ள எல்லாம் காட்டி கொண்டு வந்தார். எல்லா இடமுமே வடலின்னு சொல்லுவோம். அந்த பனை விழுந்து முளைச்சி வர்றதை வந்து வடலின்னு சொல்கிறோம். பிறகு அது வளர்ந்து எல்லாம் விழுந்தோன்னே இந்த இதெல்லாம் விழுந்தோன்னே பாலம் போடுறதுக்கா அண்ணா வந்து அங்கால ஒரு அண்ணா வந்து குழம்பி கொண்டு நிற்கிறார். ஏன் இந்தியாவுக்கு இங்கே இருந்து நீட்டதுக்கு பாலம் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களே, இந்த 70 நெடுந்தீவுக்கோ ஒரு பாலத்தை போட்டு கொடுத்தா என்னவாம்? எல்லா சனமும் நோமலாக வந்து போகும். இந்த இது ஒரு டிரான்ஸ்போர்ட் இதுக்குள்ள இடையில உள்ள பிரச்சனையால் அவற்றை பக்கமும் நியாயம்தான். உண்மையிலேயே இது வேற ஒரு நாட்டுக்காரண்ட கையில் இருந்தால் இதெல்லாம் இப்படி ஒரு அழகுபடுத்தி இருக்கிற. அதே மாதிரி
இதுவே கொழும்பு சைட்ல இந்த தீவுகள் வந்து இருந்திருந்தா இது இன்றைக்கு மின்னி கொண்டு 24 மணித்தியாலம் லைட்டுகள் மின்னி கொண்டு பல வசதிகள் கொண்ட ஒரு இடமா வந்து இருக்கும். இப்போ இதை டெவலப் பண்ணுவதன் ஊடாக யார் டெவலப் அடைய போறோன்னு சொல்லி பார்த்தா எங்கட மக்கள்லாம் டெவலப் ஆகும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கண்ணா. அதான் நீங்கள் சொன்னது சொல்ல ஒன்றும் இல்லை. நீங்கள் அவ்வளோதையுமே சரியாக சொல்லியிருக்கிறீங்க. உண்மைதான். எவ்வளவோ டெவலப் பண்ணக்கூடிய இடம், நல்ல அழகான இடம். இதுக்கு அரசாங்கம் தான் அதை முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். செய்தால் ஒரு வெளிநாட்டு ஆக்களை கவரக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரலாம். இப்போ நான் தாய்லாந்து போனதில் பார்த்ததுல வந்து அங்கே டூரிஸ்ட்டை கவரக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை, எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. விளையாட்டு தலங்களையும் இதுகளையும் உருவாக்கி இது இருக்குது அது இருக்குது அப்படி இப்படி இதையே வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக உருவாக்கலாம். நிறைய மிருகங்களை வந்து இங்கே உருவாக்க தேவையில்லை, தானாகவே இருக்கு. கொஞ்சம் பலப்படுத்தி விட்டா சரி. சுவிஸ் வந்து சொல்லுவாங்க ஒரு கல்லுகளால் உருவாக்கப்பட்ட இடம், அவன்கிட்ட இருக்கிற வசதியையும் இதையும் வச்சு அவனை ஒரு வளமான இடமா மாற்றினவன். இலங்கை மாதிரி ஒரு நாடு அவர்கிட்ட கையில் கிடைச்சா சொர்க்கமாக மாற்றுவான். அவங்களால வேற ஒரு லெவலில் இப்போ இருந்தா அப்படி ஒரு பார்க்க இல்லாத இடமா தான் அந்த இடம் இருந்தது. ஆனால் அதை ஒரு வளமான நாடா இப்போ பசுமையாக மாற்றி இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையுமே இது செய்து. அப்போ அந்த அது போல இதுக்கு எத்தனை பனை இருக்குது. சரி, எத்தனையோ லட்சம் பணம் வருதுன்னு அதுக்குள்ள பார்க்குற இடமெல்லாம் பனை. தாய்லாந்துல இருந்து வர நொங்கத்தான் நாங்கள் திண்ணில் அடைச்சி வருது குடிக்கிறோம். இதை நான் வீடியோவில் பார்த்தேன். அந்த ஃபுல்லாக தாய்லாந்துக்காரன் மார்க்கெட்டிங்கை வந்து பார்த்தா இளநீ தங்க நல்லா உற்பத்தி செய்கிறாங்க. அந்த இளநீ வளர்க்குற இடத்துக்கு கீழே பார்த்தா நான் நேரிய போய் பார்க்கல உள்ளுக்கு மீன் வளர்ப்பாங்க. தென்னை இருக்கும். தென்னையில் வர்ற இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மேலே ஸ்டிக்கர் மாதிரி அடித்து இளநியை ஒரு தட்டில் அங்கே குடிக்கக்கூடிய மாதிரி. அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பனைக்கு செய்யலாம். பனைக்கு நொங்கு, இளநீ, மற்றது பனங்கிழங்கு எல்லாம் என்ன இல்லை சொல்லுங்க அந்த இடங்கள். இதுலேருந்து சிம்பிளாக ஏற்றுமதி செய்யலாம். இவ்வளோத்தையும் செய்தாலே இந்த நாடு வளமாக வந்துடும். இந்த 70 வளமாக வந்துடும். மற்றதுக்குள்ள போனால் சிங்கரால் இருக்குது. அது சிங்கரால் வளர்த்தோன்னு சொல்லி சொன்னால் கோடிக்கணக்கில் உழைக்கலாம். இதுக்குள்ள சிங்கரால் விளைச்சல் இருக்கிற ஒரு இடம். சிங்கரால் கொள்ளையாக செய்யக்கூடிய இடம் இது. இப்போ எல்லாம் கொஞ்சம் நொந்து போய் கிடக்கு. வடிவாக சிங்கரால் வளர்க்க தொடங்கினா கோடிக்கணக்கில். இப்படி இப்போ நாங்கள் இப்படி போக ஒரு தீவுலையும் கேட்கலாம். அனலதீவு, எழுவதீவு, நெடுந்தீவு, மற்றது பக்கத்தில் உள்ள தீவுகளை சொல்லுங்க. இந்த சைட்லயே பக்கத்தில் எழுவதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு, அவ்வளோதான் பெரிய தீவுகள் என்று சொல்லி இருக்கிற இந்த 4 தீவு, சின்ன சின்ன தீவு. எங்கட ஒரு 4 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து விட்டாலே அவன் நல்லா ஆகிட்டு போயிடுவானா. நீ இதை பார்த்துக்கொள்ளு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸை கட்டு, இதை பார்த்துக்கொள்ளு கவர்மெண்ட். அப்படி யாராவது கவர்மெண்டோட கதைச்சு பொறுப்பெடுக்கலுமெண்டா கூட இவ்வளவு பிரதேசத்தையும் பொறுப்பெடுத்துட்டு இங்கே 555 மக்கள்லாம் இருக்கீங்கன்னா அவைகளுக்கு ஒரு அவையிற வாழ்க்கை இருக்கத்தக்கனவே இங்கே வந்து ஒரு இதை டெவலப் பண்ணி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றலாம். அவையிலும் சந்தோஷமா இருக்கும். ஆக்கள் இருக்கிற தீவு, ஆக்கள் இல்லாத கச்சதீவு, பாலதீவு, அப்படி சின்ன சின்ன தீவுகளும் இருக்கு. நல்ல அழகான தீவு. அதுகளையும் இலங்கைக்குள்ள தான் இருக்கு. இங்கே இதுக்கு பக்கத்தில் இருக்கு. கொஞ்சம் கச்சதீவு வந்து போயிடும். இந்தியா எடுத்த கச்சதீவு பக்கத்தில் பாலதீவு இருக்கு. மற்ற என்ன 2-3 சின்ன சின்ன தீவுகள் இருக்கு பக்கத்தில். அப்போ நமக்கு இப்போ நான் வந்து பார்க்கல. இப்போ இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இங்கே தான் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். இப்போ எழுவதீவு போயிருக்கிறேன், நைனாதீவு போயிருக்கிறேன், அடுத்த எழுவதீவில் நெடுந்தீவு போயிருக்கிறேன், நைனாதீவு போயிருக்கிறேன், அடுத்தது எழுவதீவு. இன்னும் மற்ற பக்கத்தில் உள்ள அனலதீவுக்கு போகல. அனலதீவு போகல. நீங்கள் அனலதீவு போகல. இதே மாதிரி தான் கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன். இதை விட அனலதீவு முருக்கா போய் பார்த்தா இது சந்தோஷம். என்ன அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.